ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைப்பழமும் ரவையும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் என்ன பழம் எடுத்திருக்கேன் அப்படின்னா நேந்திரப்பழம். நேந்திரப்பழம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த நேந்திரப்பழம் தான் டேஸ்ட் நல்லா உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மற்ற வாழைப்பழத்துன்னு நீங்கள் செய்யலாம், ஆனால் உங்களுக்கு நேந்திரப்பழம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக செய்யுங்க. நான் அதுக்கு என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன், அதே கப்புக்கு தேங்காய், ஒரு 3-5 டேபிள் ஸ்பூன் ஜீனி, ஒரு 4 ஏலக்காய். இவ்வளோ தான் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு தேவைப்படுது. இப்போ இது என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம இந்த பழத்தொலியெல்லாம் தூர எடுத்துகிட்டு 2 நேந்திர பழம் வச்சுருக்கேன், ஒரு சாதாரண பழம் வச்சுருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நேந்திர பழத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்தாலும் சரி தான். மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு சுற்றணும் அப்படின்னா பழம் எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். அந்த மாதிரி செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. நான் இன்றைக்கி சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஸ்மாஷ் பண்ண போகிறோம். இப்போ இந்த வாழைப்பழத்தை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, ஒரு போர்க் வச்சு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரண்டி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது சீக்கிரமாகவே உடஞ்சிடும். அதனால் இந்த பழத்தை நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த நேந்திரம் பழம் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த்தியாகவும் இருக்கும். நமக்கு மற்ற பழங்களை விட இது ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு நல்லா ஓரளவு மீடியமான பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கனிஞ்ச பழமாகவும் இல்லாமல் இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மீடியமாக பழுத்த பழத்தை நான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி, இல்லைனா இதை விட சின்ன பீசஸாக நீங்கள் கட் பண்ண முடியினாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 பழம் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் சேர்க்கக்கூடாது, நெய் தான் சேர்க்கணும். நெய்யில் தான் இந்த பழத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா வறுத்து எடுக்கணும். அதுக்கு நான் நெய் சேர்த்தாச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பழத்தையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். பழத்தை நல்லா சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அந்த எண்ணெய் எதுக்காக அப்படின்னா அந்த பாத்திரத்துலலாம் நமக்கு ஒட்டாது. அந்த ஸ்வீட் டேஸ்ட்டுமே நமக்கு இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் எண்ணெய் சேர்க்காமல் நீங்கள் நல்லா நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெய்யில் இந்த பழம் நல்லா மசியணும், நல்லா வேக ஆரம்பிச்சிடும், நல்லா குழு குழுன்னு ஆகிடும். அந்த மாதிரி வர ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். எல்லா பழங்களும் நல்லா உடஞ்சிருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். நமக்கு நல்ல மாவாயிடும். நம்ம நெய்யில் இந்த பழத்தை நல்லா இப்படி இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணுறப்ப நமக்கு நல்ல மாவாயிடும் அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ பழம் எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. நெய்யிலே வதக்குறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கூடுதலாக நெய் வேணும்னா நீங்கள் கூடுதலாகவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பழம் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஜீனியும் ஏலக்காயும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கோங்க. ஒரு 3-4 ஏலக்காய் போதும். ஜீனியை நீங்கள் பவுடராக பொடிச்சினாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி அப்படியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாகவும் சேர்த்துக்கலாம். நமக்கு ஜீனி சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்ல கொழகொழப்பு கிடச்சிரும். இதுக்கப்புறமா நம்ம சீனி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு கப் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஓரளவு கம்மியாக சேர்த்தா போதும். பழம் நல்ல டேஸ்ட்டு நிறைய வேணும் அப்படின்னா பழம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் 3 பழத்துக்கு 1 கப் ரவை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ரவை எல்லாமே என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த பழத்து கூட நல்லா ஒட்டிடும். அந்த பேனில் ரவை இருக்கக்கூடாது. இந்த பழத்து கூடவே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா திருகி வச்சுருக்கிற தேங்காவையும் இது கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய், ஜீனி, ரவை இதெல்லாம் சேர்ந்த பிறகு அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா நம்ம பிச்சு சாப்பிட்றப்ப அந்த மென்று சாப்பிடும்போது அந்த தேங்காய் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அதுக்காக தான் நம்ம தேங்காய் சேர்க்குறோம். தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ரவையுமே விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ரவையை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் பழமும் ஜீனி தேங்காய் இது மட்டும் சேர்த்தாலுமே இது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரவை நல்லா சேர்த்தாச்சு. எல்லாமே நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரவை வேகிறதுக்காக நான் என்ன சேர்க்குறேன் அப்படின்னா ஒரு 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன்னா. இந்த பால் எதுக்கு சேர்க்கும் அப்படின்னா ரவை நல்லா வேகிறதுக்காக.
இப்போ பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரவையை அவாய்ட் பண்ணுறதா இருந்தால் பால் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் சேர்த்தா போதும். அந்த டேஸ்ட்டுக்காக இந்த பால் சேர்த்த பிறகு அந்த ரவை நல்லாவே குக் ஆகிடும். இன்னும் கூடுதலாக பால் சேர்த்து நீங்கள் இன்னும் நல்லா வேக வைக்கணும்னா கூடுதலாக ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு வந்து உப்புமா கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து இந்த பேட்டர் கிடச்சிரும். இந்த மாதிரி கிடச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும். ரவை வந்து இப்போ நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவை வந்து நல்லா வெந்திருக்கும். நல்லா ரவை வெந்ததுக்கு அப்புறம் தான் அடுப்பை ஆஃப் பண்ணணும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவரில் கிடச்சிருக்கு. இது இப்போ வந்து நமக்கு கை பொறுக்கக்கூடிய சூடு வரையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த ரவையை பாருங்கள் நல்லாவே வெந்துடுச்சு, ஒட்டவே இல்லை. நமக்கு நல்லா உப்புமா பதத்துக்கு வந்துடும். அந்த பதம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கை பொறுக்கக்கூடிய சூட்லேயே நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா ஹார்டாகிடும். இப்போ இதை நம்ம வந்து லட்டு பிடிக்க மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சின்ன சைஸில் வேணும்னாலும் நீங்கள் சின்னதாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா பெரிய ஷேப்லேயும் நீங்கள் லட்டு பிடிக்க மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் நம்ம வந்து கிட்ஸுக்கு வந்து ஸ்கூல் விட்டு வர்றவங்களுக்கு செய்யலாம். அப்படி இல்லை வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா நமக்கு ரவையும் பழமும் இருந்தால் போதும். இமீடியட்டாகவே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாம். இது இந்த ஸ்டேஜில் சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரவை நல்லா வெந்திருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ரவை வேகலைன்னா நீங்கள் கூடுதலாக பால் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இதை நல்லா நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ண மாட்டோம். நம்ம லைட்டாக ஜஸ்ட்டு வந்து ரோஸ்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவோம். அதனால் ரவை நல்லா குக் ஆகிருந்துச்சு மட்டும்தான் இந்த ஸ்நாக்ஸ் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஜீனி வந்து நம்ம ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த பழத்திலே நமக்கு ஸ்வீட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஜீனி நான் குறைய தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூடுதலாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜீனி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா உருண்டைகளையும் நான் இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நெய்யில் போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கக்கூடாது. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டரை அப்படியே ஒன்று ஒன்றா சேர்த்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டீப் ஃப்ரை பண்ணாமல் ரோஸ்ட் மட்டும் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறதுனால அந்த கீயோட வாடையும் நல்லா ஃப்ரை ஆகும், நல்லா முறுமுறுன்னு ஆகிடும் இந்த அவுட்டர் லேயர் எல்லாமே. இப்போ நான் எடுத்துருக்க எல்லாத்தையுமே ஒரே பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். 2 வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒரே பாத்திரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். ப்ரௌன் கலரில் எல்லா பக்கமும் ஆகணும். ஒரு 2-3 சைடு நல்லா ப்ரௌனிஷாக வந்துடுச்சு அப்படின்னா அது நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அந்த பால் எதுவுமே உடையாது நம்ம என்ன செஞ்சாலும். அந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா வேகணும். 4 பக்கமும் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக கோல்டன் கலர் ப்ரௌனில் வந்துச்சு அப்படின்னா நல்லாவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது. இப்போ பாருங்கள், ஒரு சைடு லைட் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா பக்கமும் வரணும். இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே குக் ஆகிடும். எண்ணெய் வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படாது. நம்ம பேனில் சேர்த்துருக்கிற நெய் வந்து இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடும். அது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப முருகல் விட்டுறக்கூடாது. அப்படி முருகலாக இருந்தாலும் டேஸ்ட் இருக்காது. மீடியமாக நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் தான் இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்கலேருந்து எல்லாருமே இதை என்ன செய்யலாம் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். இது இப்போ எனக்கு 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நான் வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுதேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் செஞ்சாலுமே இது அவ்வளோ சூப்பராக எக்ஸாக்டாக வரும் நமக்கு செஞ்ச மாதிரியே. இது எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஹைப் கொடுங்க. தேங்க்யூ.